நம்ம ஏன் இன்றைக்கி இங்கே கூடி வந்திருக்கோம் யாருக்காச்சும் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூடி வந்த காரணம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து 7 வார்த்தைகள் ஏசப்பா வந்து சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதில் வந்து முதலாவது வார்த்தை பார்த்திங்கன்னா மன்னிப்பு. இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தலையை தாழ்த்தி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம். அன்பு ஏசப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களுக்காக எத்தனையோ பாடுகள் பட்டிங்களே, நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்காக உங்கள் ஜீவனை கொடுத்தீங்களே, நன்றி. உங்கள் பாடுகளை நினைவு கொடுத்து உங்கள் பாடுகளை நாங்கள் நினைவு கூறுறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் நீங்களே எங்களை பாதுகாத்து நடத்துங்க, என்னை மறைச்சி கொள்ளுங்க, நீங்கள் எங்கள் மூலமாக பேசுங்க. பார்த்தீங்கன்னா மன்னிப்பு இதுதான் தேவன் பார்த்தீங்கன்னா சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை. லூக்கா 23:34 யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. இதை வந்து இயேசு எந்த நிலையில் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை பேசி கொண்டு இருக்கும் போதோ இல்லை ஜெபிக்கும் போதோ சொல்லலை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் போது வந்து இயேசுப்பா வந்து சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் செஞ்சாருன்னா ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சிலுவையில் தொங்கினார்னா, இது வந்து பிதாவின் அனாதி தீர்மானத்தினாலும் நம்ம உலக ஜனங்களின் பாவத்தை வந்து சுமந்து இந்த சிலுவையில் தீர்க்கறதுக்காக மட்டுமே தான் ஏசப்பா பண்ணாரே தவிர வேறு எதுக்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் மக்களை அந்த ஜனங்களுக்காக வந்து ஏசப்பா வந்து 3 ஆணியில் வந்து தொங்கிட்டு இருந்தார் சிலுவையில். யூதர்கள் பார்த்திங்கன்னா யூதர்கள் தான் ஏசப்பாவையே சிலுவையில் அரைஞ்சாங்க. அவங்க வந்து ஏன் அரைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியல ஏசப்பா தான் அவங்களுடைய மேசியான்னு அவங்களுக்கு தெரியல, அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல. யூதர்கள் பார்த்திங்கன்னா இயேசு தான் அவரோட மேசியான்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவர் வந்து சிலுவையில் அடித்தாங்க. ஏசப்பா தான் வந்து இஸ்ரவேலோட ராஜான்னு அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால தான் அவருக்கு வந்து முள்மூடி சூட்டினாங்க. இந்த மாதிரி அவர் செஞ்ச எல்லா இஸ்ரவேல் ராஜாவை வந்து இஸ்ரவேலோட ராஜாவை அவரை வந்து அவங்க அறியாதனால வந்து அவருக்கு வந்து முள்மூடி சூட்டிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் சகிச்சு கொண்டு ஏசப்பா பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லி பிதாட்ட கேட்டார். ஏசப்பா இந்த இடத்துல மட்டும் மன்னிப்பை பற்றி நிறைய பேசலை, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. வேறு நிறைய இடத்துல வந்து ஏசப்பா வந்து மன்னிப்பை குறித்து பேசியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா மத்தேயு 18:23 வாசிங்களேன். மத்தேயு 18:23. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அடுத்து அப்படியே வாசிங்க. கடனை மீட்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவர் அவனையும் அவன் பெற்றாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை மீட்கும்படி கட்டளையிட்டான். அடுத்து அப்படியே வாசிங்க. அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறக்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவன் காவலில் போடுவித்தார். போதும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து 16,000 தாளந்தை வந்து ராஜாட்டிருந்து கடனாக வாங்கியிருக்காரு. அவரால் அந்த 16,000 தாளந்து திருப்பி அவரால் செலுத்த முடியல. அவர்கிட்ட வந்து அப்போ வந்து வறுமையில் இருந்தனால அவரால் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து ராஜா கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் எனக்கு வந்து உடனே தரேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ராஜா வந்து இல்லை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவன் குடும்பத்திற்கு எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் பார்த்தீங்கன்னா அப்படி முகக்கூப்பில் விழுந்து என்ன சொல்கிறாரு, கெஞ்சுறாரு, எங்கிட்ட இப்போ காரணம் இல்லை அப்படி சொல்லவும் அவர் ராஜா வந்து மனதுருகி அவர் மன்னிக்கிறார். 16,000 தாளந்தை வந்து மன்னிச்சு விடுறாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அவரால் 100 வெள்ளிப்பணம் வாங்கின ஒருத்தரை மன்னிக்க முடியல. இப்போ அடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 34 வாசிங்களேன். அவனுடைய ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவில் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரரை வந்து அவர் 100 வெள்ளி பணத்தை மன்னிக்க முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து அவர் மன்னிச்சிருந்தாருன்னா இந்த 16,000 தாளந்தையும் வந்து ராஜா வந்து மன்னிச்சு விட்டுருப்பாரு. ஆனால் வந்து அவர் மன்னிக்காமல் போனனால பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து இப்போ அவர் செஞ்சதே அவருக்கு வந்து மறுபடியும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:12 வாசிங்களேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட கடன் வாங்குறவங்கள மன்னிச்சோம்னா பார்த்தீங்கன்னா பிதா வந்து நம்மளை மன்னிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு 6:14 வாசிங்களேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுக்கு பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இப்போ நம்மளுக்கு விரோதமாக வந்து யாராச்சும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, தப்பு செஞ்சுட்டாங்க, ரொம்ப பெரிய தப்பாகவே இருந்தாலும் நம்ம மன்னிச்சோம்னா நம்மளுக்கு வந்து பிதா பார்த்தீங்கன்னா இரக்கம் பாராட்டுவாங்க. மத்தேயு 18:21 வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 22. அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து ஏசப்பாட்ட கேட்குறாங்க, என்னுடைய சகோதரர் வந்து எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்டால் வெறும் 7 தடவை மட்டும் ஒரு நாளைக்கு மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு 7 தடவை மட்டும் இல்லை, 70 தடவை, அதாவது 490 தடவையும் ஒரே நாளில் வந்து அவங்களுக்கு எதிராக பேசி இல்லை தப்பு செஞ்சு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம வந்து மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம மன்னிச்சோம்னா நம்ம பிதா பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தப்பை வந்து மன்னிப்பாங்க அப்படின்னு. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த கெட்ட குமாரனோட கதையே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவார். போய் ஆடம்பரமாக செலவு பண்ணி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு சுற்றி இந்த மாதிரி எல்லா காசையும் போயிடும், அவர் சொத்து எல்லாமே போயிடும். போனோடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து பண்ணி மேய்க்கிற இடத்துல இருப்பார். அதுக்கு பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை கூட அவரால் சாப்பிட முடியாத நிலைமையில் இருப்பார். இப்போ அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே யோசிக்கிறாரு, இதே நம்ம அப்பா வீட்டில் இருந்திருந்தோம்னா நேரம் நம்மளுக்கு வந்து வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் எழுந்து புறப்படுறாரு. லூக்கா 15:18 வாசிங்களேன். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறாரு. அங்கேயே உட்காராமல் அவர் எழுந்து போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக எந்திரிச்சு போகிறாரு. அவர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், அவங்க அப்பா அவங்க காத்திருந்து அவர் ஓடி போய் கட்டி அணைச்சி அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு வந்து புது ஆடை புது ட்ரெஸ் எல்லாமே போட்டு விட்டு அவர் பெரிய கொண்டாட்டமாக அங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்க போகிறோம், அதாவது அவர் உணர்ந்துடுறார் அந்த நிலைமையில் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்க போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மன்னிக்கணும். பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஏசப்பா பிதாட்ட வந்து கேட்குறாங்க இவங்க மன்னிக்கணும் ஏன் கேட்டாங்க யாருக்காச்சும் தெரியுமா? பிதா வந்து ஏன் கேட்டாங்க மன்னிக்க, பிதாவே இவர்களை மன்னிக்கணும் ஏன் கேட்டாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஏதாச்சும் ஐடியா? ஏன் பிதா கேட்டார்னா, நம்ம மோசே காலத்துக்கு போனோம்னா தெரியும், மோசையும் ஆரோனியும் விரோதமாக வந்து 3 பேர் லேவி கோத்திரத்துக்காக வந்து 3 பேர் பேசிடுவாங்க. கேரேகு, தார்தான், அபிராம், இவங்க 3 பேர் பார்த்திங்கன்னா மோசையும் ஆரோனையும் எதிர்த்து பேசிடுவாங்க. இதை கேட்ட மோசே வந்து ரொம்ப மன துக்கம் அடைந்து போய் பிதா ஏசப்பட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 பேர், அந்த 3 குடும்பத்தார் 450 பேர்த்தையும் வந்து பூமி முழுங்கி போட்டுச்சு. இது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பிதா வந்து தன்னுடைய வேலைக்காரனாகிய மோசையை எதிர்த்து பேசுனதுக்கே இப்படி வந்து செய்கிறாருன்னா ஏசப்பாவோட ஒரே பேரான குமாரன் தான் இயேசு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பிதா வந்து ஏதாச்சும் அவங்கள அழிச்சிடக்கூடாது, அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் வந்து பிதாட்ட வந்து கேட்குறாங்க இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல கேட்காம இருந்தால் சொல்ல முடியாது, பிதா வந்து ஏதாச்சும் அவங்கள அழிச்சிருக்கலாம். அதனால் வந்து ஏசப்பா கேட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்து 7 பூக்கள் சிலுவையில் பூத்த 7 பூக்கள் என்னென்ன அழகாச்சு தெரியுமா? 7 பூக்கள் பார்த்திங்க. 7 பூக்கள் பார்த்திங்கன்னா மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, தத்தளிப்பு, தவிப்பு, அர்ப்பணிப்பு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பூக்கள் வந்து பூக்குது. இது இப்போ முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு மன்னிச்சனால தான் நம்ம இப்போ ஜீவனோடு இருக்கோம். அதே போல் நம்மளும் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு நம்மளுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் அவங்கள வந்து மன்னிச்சிடணும். அவங்கள மனசில் கரக்கரன்னு எதாவது வச்சுக்கிட்டு எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்களெல்லாம் மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் அவங்கள வந்து மூஞ்சி காமிக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் அவங்கள வந்து மன்னிச்சு அவங்கள வந்து சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கண்டுக்காமல் கூட விட்டுருங்க. ஆனால் வந்து மறுபடியும் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பிதாட்ட வந்து பேசக்கூடாது. இங்கே அதை தான் ஏசப்பா வந்து சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஆமென்.